ஆரணி அருகே பொறியியல் பட்டதாரி இளைஞர் ஒருவர் தனது தாத்தாவை கொடுவாளால் சரமாரியாக வெட்டி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மன அழுத்தத்தில் இருந்து வந்த இளைஞர் படுகொலையை அரங்கேற்றிய சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகில் உள்ள முனுகப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் 84 வயதான சாரங்கபாணி. தனியாக வசித்து வந்த இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதில் சாரங்கபாணியின் பேரன் சவுந்தர் என்பவர் சென்னையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. பொறியியல் பட்டதாரியான இவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு வேலையை இழந்து மன அழுத்தம் ஏற்பட்டு விரக்தியில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வேலை தேடி பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று வந்தவருக்கு சரியான வேலை அமையவில்லை என தெரிகிறது. 2 மாதங்களுக்கு முன்பு வேலை தேடி பெங்களூருவுக்கு சென்றவர் கையில் பணமில்லாமல் அங்கு சுற்றி திரிந்துள்ளார். இதையடுத்து அங்கிருந்து நடந்தே ஆரணிக்கு வந்ததாக தெரிகிறது. கடும் விரக்தியில் இருந்த அவர் குடும்பத்தினர் மற்றும் ஊர் மக்களிடம் தகாத வார்த்தைகளால் பேசி ஆக்ரோஷமாக காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் செவ்வாய்க்கிழமை காலை வீட்டில் இருந்த சவுந்தர் கடும் வெறுப்பில் தனது பாட்டியின் புகைப்படத்தை தீயிட்டு எரித்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது அங்கு வந்த தாத்தா சாரங்கபாணி தன்னிடம் அந்த ஒரு போட்டோ மட்டும்தான் இருக்கிறது, அதையும் எரித்து விட்டாயே என பேரனை கடுமையாக கண்டித்திருக்கிறார். ஏற்கனவே கடும் மன அழுத்தத்தில் இருந்த பேரன் சவுந்தர் தாத்தா மீது கடும் ஆத்திரமடைந்திருக்கிறார். தாத்தாவுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர் ஒரு கட்டத்தில் கோபத்தில் வெடித்திருக்கிறார். உடனே வீட்டிற்குள் கழிவறையில் இருந்த ஆசிட்டை எடுத்து வந்த சவுந்தர் தாத்தாவின் மீது முகத்தில் ஊற்றியிருக்கிறார். இதனால் தாத்தா சாரங்கபாணி அலறி துடித்திருக்கிறார். அதோடு விடாத சவுந்தர் வீட்டில் இருந்த கொக்கி அருவாவை எடுத்து தாத்தாவை சரமாரியாக வெட்டி தாக்கியிருக்கிறார். பின்னர் சாரங்கபாணியின் மர்ம உறுப்பை வெட்டி கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளார். இரத்த வெள்ளத்தில் சாரங்கபாணி சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் ஆவேசமாக இருந்த சவுந்தரை பார்த்து அருகில் செல்லவே அச்சமடைந்தனர். உடனே அவர்கள் பெரணமல்லூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த டிஎஸ்பி மீனாட்சிநாதன் தலைமையிலான போலீசார் தன்னுடைய தாத்தாவை கொலை செய்துவிட்டு வீட்டிலேயே அமைதியாக உட்கார்ந்திருந்த சவுந்தரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சொந்த பேரனே தாத்தாவை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது.